குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். அதற்கு மேலே தொண்டையிலே ஆகாசத்தில் கரைந்துவிடும் என்ற வரிகளை ராம்லால் பாடும்போது குருதேவர் மாவிடம் கூறினார், இதை கேள், இதைத்தான் உருவமற்ற சச்சிதானந்த தரிசனம் என்பார்கள். விசுத்த சக்கரத்தை பிளந்து சென்றால் எல்லாம் வெட்ட வெளிதான். மாயையிலிருந்து தோன்றியவையான உயிர்களையும் உலகத்தையும் கடந்துவிட்டால் நித்தியத்தை அடையலாம். நாதத்தை பிளந்து சென்றால் சமாதி நிலை கூடுகிறது. ஓங்கார சாதனை செய்ய செய்ய நாதத்தை பிளந்து செல்லலாம். பிறகு சமாதி நிலை ஏற்படுகிறது. என் மதம்தான் உண்மை, மற்றவர்களின் மதம் தவறு. இத்தகைய போக்கு நல்லதல்ல. இறைவன் ஒருவனே, இரண்டு அல்ல. அவரை பல்வேறு மக்கள் பல்வேறு பெயர்களால் அழைக்கின்றனர். சிலர் காட் என்கின்றனர், சிலர் அல்லாஹ் என்கின்றனர், சிலர் கிருஷ்ணன் என்றும், சிலர் சிவன் என்றும், சிலர் பிரம்மம் என்றும் அழைக்கின்றனர். குளத்தில் தண்ணீர் இருக்கிறது. ஒரு துறையில் வாட்டர் என்கின்றனர், இன்னொரு துறையில் ஜலம் என்கின்றனர், மற்றொரு துறையில் பானி என்கின்றனர். இந்துக்கள் ஜலம் என்கின்றனர், கிறிஸ்தவர்கள் வாட்டர் என்கின்றனர், முகமதியர்கள் பானி என்கின்றனர். ஆனால் பொருள் ஒன்றுதான். மதம் என்றால் வழி. ஒவ்வொரு மதமும் நம்மை இறைவனிடம் அழைத்து செல்கின்ற ஒவ்வொரு வழியாகும். பல இடங்களிலிருந்து பாய்ந்து வருகின்ற நதிகள் கடலில் சங்கமமாவது போல். வேதம், புராணம், தந்திரம் எல்லாம் காட்டுவது ஒரே சச்சிதானந்தமே. வேதத்தில் சச்சிதானந்த பிரம்மம், புராணத்தில் சச்சிதானந்த கிருஷ்ணர், சச்சிதானந்த ராமர், தந்திரத்தில் சச்சிதானந்த சிவன். சச்சிதானந்த பிரம்மம், சச்சிதானந்த கிருஷ்ணர், சச்சிதானந்த சிவன் எல்லாம் ஒன்றுதான். நாம் ஏன் தான் இறைவனை நினைக்க வேண்டும்? இந்த உணர்வு இருப்பவன் ஜீவன் முக்தன். ஆனால் எல்லோருக்கும் இந்த நம்பிக்கை இல்லை. வெறுமனே வாய் ஜம்பம்தான். இறைவன் இருக்கிறார், அவருடைய விருப்பப்படியே எல்லாம் நடக்கின்றன என்பதையெல்லாம் உலகியல் மக்கள் கேட்கின்றனர். ஆனால் அதில் நம்பிக்கை வைப்பதில்லை. உலகியல் மக்களின் இறைவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? குழந்தைகள் சண்டையிடுகிறார்கள். அப்போது கடவுள் பெயரால் சத்தியம் செய்கிறார்கள். இது வயதான பாட்டி அத்தைகள் சண்டை போடும்போது சொன்னதை கேட்டு திருப்பி சொல்வது, அவ்வளவுதான். எல்லோராலும் இறைவனை புரிந்து கொள்ள முடியுமா? இறைவன் நல்லவர்களை படைத்திருக்கிறார், தீயவர்களை படைத்திருக்கிறார், பக்தர்களை படைத்திருக்கிறார், பக்தர் அல்லாதவர்களை படைத்திருக்கிறார், நம்பிக்கை உள்ளவர்களை படைத்திருக்கிறார், நம்பிக்கையற்றவர்களை படைத்திருக்கிறார். அவருடைய திருவிளையாடலில் எல்லா விசித்திரங்களும் உண்டு. அவரது சக்தி சில இடங்களில் அதிகமாக வெளிப்படுகிறது, சில இடங்களில் குறைவாக வெளிப்படுகிறது. சூரிய ஒளி மணலை விட தண்ணீரில் அதிகம் பிரகாசிக்கும், தண்ணீரை விட கண்ணாடியில் இன்னும் அதிகமாக பிரகாசிக்கும். உத்தம பக்தன், இடைநிலை பக்தன், சாதாரண பக்தன் என்ற பக்தர்களிலும் பல தரங்கள் உள்ளன. கீதையில் இந்த பிரிவுகள் பற்றி சொல்லப்பட்டுள்ளன. இறைவன் உண்டு, மேலே ஆகாசத்தில் அதிக தூரத்தில் அவர் இருக்கிறார் என்கிறான் சாதாரண பக்தன். இடைநிலை பக்தன், இறைவன் எல்லோரிலும் உணர்வுமயமாக பிராண வடிவமாக இருக்கிறார் என்பான். உத்தம பக்தனோ, இறைவனே எல்லாமாக ஆகியிருக்கிறார், காண்பதெல்லாம் அவரது வெவ்வேறு உருவங்கள்தான், அவரே மாயை, அவரே உயிர்கள், அவரே உலகம், அவரே எல்லாமாக ஆகியிருக்கிறார், அவரை தவிர வேறு எதுவுமே கிடையாது என்பான். இறைவனை தரிசிக்காவிட்டால் இத்தகைய நிலை கிடைக்காது. இறைக்காட்சி பெற்றவனா இல்லையா என்பதற்கு சில அடையாளங்கள் உள்ளன. அவன் சில சமயம் பைத்தியம் பிடித்தவன் போல் சிரிப்பான், அழுவான், ஆடுவான், பாடுவான். சில சமயம் குழந்தையைப் போல், அதாவது 5 வயது குழந்தையின் நிலையில் கள்ளம் கபடமற்றவனாக பரந்த மனம் படைத்தவனாக இருப்பான். அவனிடம் அகங்காரம் இருக்காது. அவனுக்கு எதிலும் பற்று இல்லை. எந்த குணத்தின் பிடியிலும் அவன் இல்லை. எப்போதும் ஆனந்தமயமாக இருப்பான். இன்னும் சில சமயம் பிசாசைப் போல் இருப்பான். சுத்தம் அசுத்தம் என்ற வேறுபாடு அவனிடம் இல்லை. விதிகள் விலக்குகள் எல்லாம் அவனுக்கு ஒன்றாகிவிடும். சில சமயம் ஜடம் போல் எதையோ பார்த்தபடி இருப்பான். சில சமயம் அவனால் எந்த செயலும் செய்ய முடியாது, எந்த முயற்சியிலும் ஈடுபட முடியாது. குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். நீ உனது, இது ஞானம். நான் எனது, இது அஞ்ஞானம். எம்பெருமானே, எல்லாம் செய்பவன் நீ, நான் வெறும் கருவி.
உடல், மனம், வீடு, மனைவி, மக்கள், உலகம் எல்லாம் உன்னுடையவை. எதுவும் என்னுடையதல்ல. இதுதான் ஞானம். ஞானம் இல்லாதவன் இறைவன் அதோ அங்கே வெகு தொலைவில் இருக்கிறார் என்கிறான். ஞானியோ இறைவன் இதோ இங்கே வெகு அருகில் உள்நின்று வழிநடத்துபவராக இதய நடுவில் இருக்கிறார், மேலும் அவரே பல்வேறு உருவங்களையும் தரிசித்துள்ளார் என்று அறிகிறான். வேதாந்தவாதிகளின் கருத்து என்ன தெரியுமா? முதலில் சாதனை செய்ய வேண்டும். சமம், தமம், திதிட்சை எல்லாம் பழக வேண்டும். இவர்கள் நிர்வாண நிலையை அடைய முயல்கிறார்கள். பிரம்மம் சத்தியம், ஜெகத் மித்தியை என்று எப்போதும் ஆராய்ச்சியில் ஈடுபடுகிறார்கள். இது கடினமான வழி. உலகம் உண்மையல்ல என்றால் நீயும் உண்மையல்ல. இவ்வாறு சொல்பவனும் உண்மையல்ல. அவனுடைய வார்த்தைகளும் கனவு போன்றவை. இவையெல்லாம் சாதாரண மனதிற்கு எட்டாத விஷயங்கள். எப்படி தெரியுமா? கற்பூரத்தை கொளுத்தினால் எதுவும் மிஞ்சுவதில்லை. கட்டையை எரித்தால் சாம்பலாவது மிஞ்சும். இறுதியில் ஆராய்ச்சியின் முடிவில் சமாதி நிலை வாய்க்கிறது. அந்த நிலையில் நான், நீ, உலகம் என்று எது பற்றிய எண்ணமும் இல்லை. பத்மலோச்சனர் பெரிய அறிஞர். நான் அம்மா அம்மா என்று அரட்டி கொண்டிருப்பேன். என்னிடம் அவர் மிகுந்த மதிப்பு வைத்திருந்தார். அவர் பருதுவான் அரசவை பண்டிதராக இருந்தார். அவரிடம் அகங்காரம் இல்லை என்பதை தெரிந்து கொண்டேன். நாங்கள் சந்தித்தோம். இவ்வளவு பெரிய பண்டிதராகவும் அறிஞராகவும் இருந்தும் ராம் பிரசாதரின் பாடல்களை நான் பாடக் கேட்டதும் கண்ணீர் விட்டு அழுதார். நான் அவருடன் பேசும்போது அடைந்த மகிழ்ச்சியை வேறு யாரிடமும் பெற்றதில்லை. அவர் என்னிடம், பக்தர்களோடு கூடியிருக்க வேண்டும் என்ற ஆசையை விட்டுவிடுங்கள். இல்லாவிட்டால் பல வகையான மக்கள் வந்து உங்களை கீழே இழுத்து விடுவார்கள் என்று சொன்னார். வித்யாசாகரிடம் புலமை இருக்கிறது, தயை இருக்கிறது. ஆனால் அவருக்கு அகநோக்கு இல்லை. உள்ளே பொன் புதைந்து கிடக்கிறது. அது அவருக்கு தெரிந்திருக்குமானால் அவரது புற செயல்பாடுகள் குறைந்திருக்கும். இறுதியில் எல்லாமே அடியோடு நின்று போயிருக்கும். உள்ளே இதய நடுவில் இறைவன் இருக்கிறான் என்ற விஷயம் தெரிந்திருந்தால் அவரை தியானிப்பதிலேயே மனம் சென்றிருக்கும். பல காலம் பற்றின்றி வேலைகளை செய்த பிறகே சிலருக்கு வைராக்கியம் வருகிறது. மனம் இறைவனை நோக்கி திரும்புகிறது. அவருடன் ஒட்டி உறவாடுகிறது. தயைக்கும் மாயைக்கும் அதிக வேறுபாடு உள்ளது. தயை நல்லது, மாயை நல்லதல்ல. மனைவி, மக்கள், சகோதரன், சகோதரி, தாய், தந்தை என்று உற்றார் உறவினரை நேசிப்பது மாயை. எல்லா உயிர்களையும் சமமாக நேசிப்பது தயை. தயையும் ஒரு தலையா? ஆம், தயை சத்துவகுணத்திலிருந்து பிறக்கிறது. சத்துவகுணத்தினால் காத்தலும், ரஜோகுணத்தினால் படைத்தலும், தமோகுணத்தினால் அழித்தலும் நிகழ்கின்றன. ஆனால் சத்துவம், ரஜஸ், தமஸ் ஆகிய 3 குணங்களையும் கடந்தது பிரம்மம். அது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. பிடிபட்டு விடுவோம் என்ற பயத்தால் எப்படி திருடன் நேர் வழிகளில் செல்வதில்லையோ அதுபோல் இந்த குணங்களாலும் நேர் வழியில் செல்ல முடிவதில்லை. சத்துவம், ரஜஸ், தமஸ் 3 குணங்களுமே திருடர்கள். உலக வாழ்க்கைதான் காடு. சத்துவம், ராஜசம், தாமசம் ஆகிய 3 குணங்களும் திருடர்கள். அவர்கள் மனிதனின் உண்மை அறிவை அபகரிக்கின்றனர். தமோகுணம் மனிதனை அழிக்க முற்படுகிறது. ரஜோகுணம் சம்சாரத்தில் அவனை கட்டி வைக்கிறது. ஆனால் சத்துவகுணம் அவனை ரஜஸ் மற்றும் தமோகுணங்களிலிருந்து காப்பாற்றுகிறது. சத்துவகுணத்தை சார்ந்திருந்தால் காமம், குரோதம் போன்ற தமோகுணங்களிலிருந்து காக்கப்படுவோம். சத்துவகுணம் மனிதனை சம்சார பந்தத்திலிருந்து விடுவிக்கும். ஆனால் சத்துவகுணமும் ஒரு திருடன்தான். உண்மை அறிவை அதனால் தர முடியாது. மேலான அந்த இடத்தை அடைவதற்கான வழியை அது நமக்கு காட்டுகிறது. அந்த வழியில் நம்மை சேர்த்து, அதோ பார், அங்கே உன் வீடு தென்படுகிறது என்று கூறுகிறது. சத்துவகுணமும் பிரம்மஞானத்திலிருந்து வெகு தொலைவிலேயே இருக்கிறது. குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். பிரம்மம் என்ன என்பதை சொற்களால் கூற முடியாது. அதை அடைந்தவனாலும் விவரம் சொல்ல முடிவதில்லை. கடலில் கருப்பு தண்ணீர் பகுதியை அடைந்த கப்பல் கரைக்கு திரும்பி வருவதில்லை என்ற பழமொழி ஒன்று உண்டு. ஒரு சமயம் 4 நண்பர்கள் நடந்து சென்று கொண்டிருந்த போது வழியில் சுவரால் சூழப்பட்ட ஓர் இடத்தை கண்டனர். சுவர் மிக உயரமாக இருந்தது.
உள்ளே என்ன இருக்கிறது என்பதை பார்க்க அவர்களுக்கு மிகுந்த ஆர்வம் ஏற்பட்டது. ஒருவன் சுவரில் ஏறி உள்ளே எட்டி பார்த்தான். அங்கு கண்ட காட்சியால் பிரமிப்புற்று பேசும் சக்தியை இழந்தவனாக ஹா ஹா என்று கூறியபடியே உள்ளே குதித்து விட்டான். அவன் எந்த விபரமும் சொல்லவில்லை. சுவரில் ஏறிய அனைவருமே ஹா 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 என்று கூவிக்கொண்டே குதித்து விட்டனர். என்றால் விபரம் சொல்வது யார்? ஜடபரதர், தத்தாத்திரேயர் இவர்களும் தாங்கள் பெற்ற பிரம்ம தரிசனத்தை பற்றி எதுவும் கூற முடியவில்லை. பிரம்மஞானம் பெற்று சமாதி நிலை ஏற்பட்டால் பிறகு நான் இருப்பதில்லை. ஆகவேதான் ராம் பிரசாதர், மனமே உன்னால் முடியாவிட்டால் ராம் பிரசாதரை உடன் அழைத்து செல் என்று பாடுகிறார். மனம் ஒடுங்க வேண்டும். பிறகு ராம் பிரசாதரும், அதாவது நான் உணர்வும் ஒடுங்க வேண்டும். அப்போதுதான் பிரம்மஞானம் கிடைக்கும். சுகதேவர் பிரம்மமாகிய சமுத்திரத்தை பார்த்தார், தொட்டார், அவ்வளவே. அதில் இறங்கி மூழ்கவில்லை. அதனால்தான் திரும்பி வந்து அவ்வளவு உபதேசங்கள் செய்தார் என்று சிலர் சொல்கிறார்கள். ஆனால் அவர் பிரம்மஞானம் அடைந்த பிறகு உலகிற்கு உபதேசிப்பதற்காக இறங்கி வந்தார் என்று ஒரு சிலர் கூறுகிறார்கள். அவர் பரீட்சித் மன்னனுக்கு பாகவதம் உபதேசித்தார். இன்னும் எவ்வளவோ போதனை செய்தார். அதற்காகவே ஆண்டவன் அவருடைய நான் உணர்வை முற்றிலுமாக ஒடுக்கவில்லை. அவரிடம் வித்யா நான் சிறிது இருந்தது. பிரம்மஞானம் அடைந்தால் சங்கம், கூட்டம் எல்லாம் நிலைக்குமா? கேசவருடன் ஒரு நாள் பிரம்மஞானத்தை பற்றி பேசிக்கொண்டிருந்தேன். அப்போது கேசவர், இன்னும் சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அதற்கு நான், இதற்கு மேல் சொன்னால் உங்கள் சங்கம், சமாஜம் எதுவும் நிலைக்காது என்றேன். அப்படியானால் நிறுத்திக் கொள்ளுங்கள் சுவாமி என்றார் அவர். கேசவரிடம் கூறினேன், நான் எனது என்பது அஞ்ஞானம். அஞ்ஞானம் இல்லாவிட்டால் நான் கர்த்தா, என் மனைவி, மக்கள், பணம், காசு, புகழ் போன்ற எண்ணங்கள் வராது என்று சொன்னேன். அதற்கு கேசவர், சுவாமி, நான் உணர்வை விட்டுவிட்டால் பிறகு ஒன்றுமே மிஞ்சாதே என்றார். அதற்கு நான், கேசவரே, நீங்கள் நான் உணர்வை முற்றிலுமாக விட்டுவிட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. பழுக்காத நான் என்பதை விடுங்கள். நான் கர்த்தா, என் மனைவி, என் மக்கள், நான் குரு, இப்படிப்பட்ட அகங்காரம்தான் பழுக்காத நான். இதை விட்டுவிட்டு பழுத்த நானாக இருங்கள். அதாவது நான் இறைவனுடைய சேவகன், நான் அவருடைய பக்தன், நான் எதையும் செய்பவன் அல்ல, அவரே அனைத்தையும் செய்பவர் என்று இருங்கள் என்று கூறினேன். நான் கேசவரிடம், நான் தலைவன், நான் சங்கம் நடத்துகிறேன், நான் மக்களுக்கு போதிக்கிறேன், இந்த எண்ணம் பழுக்காத நான் என்று சொன்னேன். சமய பிரச்சாரம் செய்வது மிகவும் கடினம். இறைவனுடைய ஆணை இல்லாமல் அது முடியாது. அவருடைய கட்டளை வேண்டும். சுகதேவர் பாகவதம் சொல்வதற்காக ஆணை பெற்றிருந்தார். இறைவனது காட்சியை பெற்ற பிறகு யாரேனும் அவரது ஆணையை பெற்று பிரச்சாரம் செய்தால், மக்களுக்கு போதித்தால் அதில் எவ்வித தவறும் இல்லை. அத்தகையவனுடைய நான் பழுக்காத நான் அல்ல, அது பழுத்த நான். பழுக்காத நானை விட்டுவிடுங்கள். ஆத்யாசக்தியை ஒப்புக்கொள்ளுங்கள் என்று கேசவரிடம் சொல்லியிருந்தேன். பிரம்மமும் சக்தியும் வேறல்ல. யார் பிரம்மமோ அவரே சக்தி. உடல் உணர்வு இருக்கும் வரையில் இரண்டு என்று தோன்றவே செய்யும். பேசத் தொடங்கினாலே இரண்டு வந்து விடுகிறது. கேசவர் பிறகு காளியை ஒப்புக்கொண்டார். பகவான் யாரோ அவரே ஒரு வகையில் பக்தனாக இருக்கிறார், மற்றொரு வகையில் பாகவதமாக இருக்கிறார். பாகவதம், பக்தன், பகவான் மூன்றும் ஒன்றே. குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். மூன்று குணங்களையும் கடந்தவனாக இருப்பது மிகவும் கடினம். இறையனுபூதி பெறாமல் இந்த நிலை ஏற்படுவதில்லை. மனிதன் மாயையின் உலகில் வாழ்கிறான். அந்த மாயை அவன் இறைவனை அறிவதற்கு விடுவதில்லை. மாயை மனிதனை அஞ்ஞானத்தில் ஆழ்த்தி வைத்திருக்கிறது. ஒரு சமயம் ஹிருதயன் ஒரு காளைக்கன்றை வாங்கி வந்தான். புல் மேய்வதற்காக அதை தோட்டத்தில் கட்டி வைத்திருப்பதை ஒரு நாள் கண்டேன். ஹிருதயா, இந்த கன்றை தினமும் ஏன் அங்கே கட்டி வைத்திருக்கிறாய் என்று கேட்டேன். அதற்கு அவன், மாமா, இந்த கன்றை கிராமத்திற்கு அனுப்புவேன், பெரியதானால் ஏர் உழும் என்றான். இதை கேட்டதும் நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துவிட்டேன். மாயையின் விளையாட்டுதான் என்ன? காமார்புகூரும் சிகூரும் எங்கே, கல்கத்தா எங்கே? இந்த கன்று அவ்வளவு தூரம் நடந்து போகுமா? அங்கே பெரிதாக வளருமாம்.
பல நாட்களுக்கு பிறகு இதை ஏரில் பூட்டுவானாம். அது ஏர் உழுமாம். இந்த காளைக்கு எவ்வளவு துன்பம்! இதுதான் உலகம், இதுதான் மாயை என்று எண்ணிக்கொண்டேன். நீண்ட நேரத்திற்கு பிறகே எனக்கு மயக்கம் தெளிந்தது. காளி தேவி ஏன் இந்த உருவத்துடன் காணப்படுகிறாள்? தொலைவு காரணமாகத்தான். அருகில் சென்றால் எந்த நிறமும் இல்லை. குளத்து தண்ணீர் தூரத்திலிருந்து பார்த்தால் கருப்பாக தெரிகிறது. அருகில் சென்று கையில் எடுத்து பார்த்தால் நிறமே இல்லை. தொலைவிலிருந்து ஆகாயம் நீல நிறமாக தோன்றுகிறது. அருகில் உள்ள ஆகாயத்தை பார், எந்த நிறமும் இல்லை. இறைவனை நெருங்குகின்ற அளவிற்கு அவருக்கு பெயரும் வடிவமும் இல்லை என்பது புரியும். அவரிலிருந்து சிறிது அகன்றால் மறுபடியும் புல் பூவின் நிறமுடைய என் அன்னை காளி. காளி புருஷனா பிரகிருதியா? ஒரு பக்தன் பூஜை செய்தான். அதை பார்க்க வந்த மற்றொருவன் தேவியின் கழுத்தில் பூநூலை கண்டான். உடனே அவன், தேவியின் கழுத்தில் பூநூலை போட்டிருக்கிறாயே என்று கேட்டான். அதற்கு பக்தன், தம்பி, நீ தேவியை பற்றி தெரிந்து கொண்டாய் போலிருக்கிறது. என்னால் இன்னமும் அறிந்து கொள்ள முடியவில்லை. அவள் புருஷனா பிரகிருத்தியா என்று நிச்சயமாக என்னால் இன்னமும் அறிந்து கொள்ள முடியவில்லை. அதனால்தான் பூநூல் அணிவித்துள்ளேன் என்றான். யார் காளியோ அவளே பிரம்மம். உருவம் உள்ளவள் யாரோ அவரே உருவம் அற்றவர். யார் குணம் உடையவரோ அவரே குணமற்றவர். பிரம்மமே சக்தி, சக்தியே பிரம்மம். வேறுபாடு இல்லை. சச்சிதானந்தமயனும் சச்சிதானந்தமயையும். யோகமாயை என்று ஏன் சொல்கிறார்கள்? யோகமாயை என்பது புருஷன் பிரகிருதி ஆகிய இரண்டின் சேர்க்கை. நீ காண்பதெல்லாம் புருஷ பிரகிருத்தியின் சேர்க்கைதான். சிவ காளி வடிவத்தை பார். சிவன் மீது காளி நின்று கொண்டிருக்கிறாள். சிவன் சவம்போல் விழுந்து கிடக்கிறார். காளி சிவனை பார்த்து கொண்டிருக்கிறாள். இதெல்லாம் புருஷ பிரகிருதி சேர்க்கைதான். புருஷன் செயலற்றவன். அதனால்தான் சிவன் சவம்போல் கிடக்கிறார். புருஷனுடைய சேர்க்கையால் பிரகிருதி படைத்தல், காத்தல், அழித்தல் என்று எல்லாவற்றையும் செய்கிறாள். ராதையும் கிருஷ்ணனும் சேர்ந்திருக்கும் உருவத்தின் பொருளும் இதுதான். இந்த சேர்க்கைக்காகத்தான் அது வளைந்த நிலையில் உள்ளது. இந்த சேர்க்கையை காட்டுவதற்காகத்தான் கிருஷ்ணர் மூக்கில் முத்து அணிந்திருக்கிறார். ராதை தன் மூக்கில் நீலமணி அணிந்துள்ளாள். ராதையின் வெண்ணிறமும் முத்தை போல் பிரகாசிக்கிறது. கிருஷ்ணர் நீல நிறம் படைத்தவர். ஆகவேதான் ராதை நீலமணி அணிந்திருக்கிறாள். ஸ்ரீ கிருஷ்ணர் மஞ்சள் உடையும் ராதை நீல உடையும் உடுத்தி இருக்கிறார்கள். உத்தம பக்தன் யார்? பிரம்மஞானம் பெற்ற பிறகு அந்த பிரம்மமே உயிர்களாகவும் உலகமாகவும் 24 தத்துவங்களாகவும் ஆகியிருப்பதாக காண்பவனே உத்தம பக்தன். முதலில் இது அல்ல, இது அல்ல என்று ஆராய்ச்சி செய்து மாடியை அடைய வேண்டும். பிறகு மாடி எந்த பொருட்களால் கட்டப்பட்டிருக்கிறதோ அதே செங்கல், சுண்ணாம்பு முதலான பொருட்களால் தான் படிகளும் கட்டப்பட்டுள்ளன என்பதை பக்தன் அறிகிறான். அப்போது பிரம்மமே உயிர்கள், உலகம் ஆகிய எல்லாமாக இருப்பதை காண்கிறான். குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். வெறும் ஆராய்ச்சியா? சீச்சி, பயனில்லை. ஆராய்ச்சி செய்து நான் ஏன் வறண்டு போய் வாழ வேண்டும்? நான், நீ என்பது இருக்கும் வரை இறைவனுடைய திருவடி கமலத்தில் சுத்த பக்தி வேண்டும். நான் சில வேளைகளில் நீயே நான், நானே நீ என்று கூறுவேன். சில வேளைகளில் நீயே நீ என்கிறேன். அப்போது நான் என்பதை தேடினாலும் கிடைப்பதில்லை. சக்திதான் அவதாரங்களாக வருகிறாள். ஒரு சாராரின் கருத்துப்படி ராமரும் கிருஷ்ணரும் சிதானந்த கடலின் 2 அலைகள் மட்டுமே. அத்வைத ஞானத்திற்கு பிறகு உணர்வு விழித்தெழுகிறது. எல்லா உயிர்களிலும் இறைவன் உணர்வு வடிவில் இருப்பதை அப்போது காண்கிறான். இந்த உணர்வு விழிப்புக்கு பிறகு ஆனந்தம், அத்வைதம், சைத்தன்யம், நித்தியானந்தம். உனக்கு சொல்கிறேன், தெய்வ வடிவத்தில் அவநம்பிக்கை கொள்ளாதே. உருவம் இருப்பது உண்மை என்று நம்பு. பிறகு உனக்கு எந்த உருவம் பிடித்திருக்கிறதோ அந்த உருவத்தை தியானம் செய். விஷயம் என்ன தெரியுமா? இன்ப நுகர்ச்சியின் நாட்டம் இருக்கும் வரை இறைவனை அறியவோ காணவோ மனம் ஏங்குவதே இல்லை. குழந்தை விளையாட்டில் ஆழ்ந்து எல்லாவற்றையும் மறந்திருக்கிறது. இனிப்பை கொடுத்து கூப்பிடு, அது ஏதோ சிறிது உண்ணும், அவ்வளவுதான். ஆனால் விளையாட்டு பிடிக்காத போது, இனிப்பு பிடிக்காத போது அம்மாவிடம் போவேன் என்று சொல்லும்.
அதன் பிறகு இனிப்பு வேண்டியதில்லை. முன்பின் தெரியாத ஒருவன் வந்து, வா, உன்னை அம்மாவிடம் அழைத்து போகிறேன் என்றால் அவனுடன் போகும். யார் இடுப்பில் தூக்கி செல்வானோ அவனுடன் தான் போகும். இன்ப நாட்டம் போய்விட்டால் இறைவனுக்காக மனம் ஏங்கி பரிதவிக்கும். அவரை எப்படி அடைவது என்ற ஒரே சிந்தனை மட்டும்தான் இருக்கும். அந்த நிலையில் இருப்பவனிடம் இறைவனை பற்றி யார் எது சொன்னாலும் அவன் அதை கேட்பான். அவதார புருஷர்கள் மக்களுக்கு உபதேசிப்பதற்காக பக்தி நிலையை மேற்கொண்டு பக்தர்களோடு வாழ்கிறார்கள். மாடியை அடைந்த பிறகு படிக்கட்டில் ஏறி இறங்குவது போல் மற்றவர்கள் மாடியை அடையும் வரை, ஞானத்தை அடையும் வரை, எல்லா ஆசைகளும் அகலும் வரை பக்தி நெறியை கடைபிடிக்க வேண்டும். ஆசைகள் அடியோடு மறைந்த பிறகுதான் மாடியை அடைய முடியும். கணக்கெழுதி முடிக்காமல் கடைக்காரன் தூங்க மாட்டான். கணக்கை சரி செய்த பின்னரே தூங்க செல்கிறான். தீவிரமாக முயன்றால் வெற்றி நிச்சயம். குதித்து போராடினால் சாதிக்க முடியும். தோட்ட சொந்தக்காரனை தேடி பிடித்து அவனுடன் பேச வேண்டும். அதுதான் செய்ய வேண்டியது. இறைவனை காண்பதே வாழ்க்கையின் நோக்கம். யார் பிரம்மமோ அவரே சக்தி. அந்த சக்தியையே நான் அம்மா என்று அழைக்கிறேன். அவர் செயலற்றவராக இருக்கும்போது அவரை பிரம்மம் என்கிறேன். படைத்தல், காத்தல், அழித்தல் போன்ற செயல்களில் ஈடுபடும்போது சக்தி என்கிறேன். இது தண்ணீர் நிலையாக நிற்பதையும் அலையாக எழுவதையும் போன்றதாகும். சக்தியின் திருவிளையாடலே அவதாரம். பிரேம பக்தியை போதிப்பதற்காக அவதாரம் நிகழ்கிறது. அவதார புருஷர் பசுவின் மடியை போன்றவர். பால் பசுவின் மடியிலிருந்து மட்டுமே கிடைக்கும். வயலின் உள்ளே மீன் வந்து சேர்வதைப் போல் இறைவன் மனிதனில் அவதரிக்கிறார். ஸ்ரீகிருஷ்ணர், சைத்தன்யர், இயேசு போன்ற ஓர் அவதார புருஷரா ஸ்ரீராமகிருஷ்ணர் என்ற பக்தர்கள் பலர் சிந்திக்கலாயினர். அஷ்டாவக்ர சம்ஹிதையில் ஆன்ம ஞானம் பற்றி பேசப்பட்டுள்ளது. ஆன்ம ஞானிகள் சோகம், அதாவது அந்த பரமாத்மா நானே என்கிறார்கள். இது வேதாந்தவாதிகளாகிய சந்நியாசிகளின் கருத்து. இல்லறத்தினருக்கு இந்த பாதை சரியல்ல. எல்லா செயல்களிலும் ஈடுபடுகின்றனர். கூடவே நான் அந்த செயலற்ற பரமாத்மா என்று கூறுவது எப்படி சரியாகும்? ஆன்மா எதையும் சாராதது என்கின்றனர் வேதாந்திகள். இன்ப துன்பம், பாவ புண்ணியம் இவை எதுவும் ஆன்மாவை எந்த விதத்திலும் பாதிக்க முடியாது. ஆனால் உடல் பற்று உள்ளவர்களை இவை பாதிக்க முடியும். புகை சுவரை அழுக்காக்குகிறது. ஆனால் வானத்தை எதுவும் செய்ய முடியாது. கிருஷ்ணகிஷோர் ஞானிகளைப் போல் நான் அதாவது ஆகாசம் போன்றவன் என்பார். அவர் ஒரு பரம பக்தர். அவர் இவ்வாறு சொல்வது பரவாயில்லை. ஆனால் எல்லோருக்கும் இது பொருந்தாது. குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். நான் முக்தன் என்ற பாவனை மிகவும் நல்லது. நான் முக்தன் என்று சொல்லி சொல்லியே ஒருவன் முக்தனாகி விடுகிறான். நான் கட்டுண்டவன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பவன் கட்டுண்டவனாகவே ஆகிவிடுகிறான். நான் பாவி என்று புலம்பிக்கொண்டே இருக்கின்ற உதவாக்கரை தாழ்ந்தே போகிறான். நான் இறைவனின் திருநாமத்தை சொல்கிறேன். எனக்கு ஏது பாவம், எனக்கு ஏது பந்தம் என்று சொல்ல வேண்டும். மாயை எது தெரியுமா? தந்தை, தாய், சகோதரன், சகோதரி, மனைவி, மக்கள் என்று உறவினர்களை நேசிப்பது. ஆனால் தயை என்பது எல்லா உயிர்களையும் நேசிப்பது. என்னிடம் தோன்றியிருப்பது எது? மாயையா, தயையா? ஹிருதயன் எனக்கு நிறைய செய்திருக்கிறான். பல சேவைகள் செய்தான். கால் கழுவி இருக்கிறான். கடைசியில் அவனே எனக்கு மிகுந்த துன்பங்களையும் கொடுத்தான். ஒரு சமயம் அவன் செய்த துன்பத்தை பொறுக்க முடியாமல் தடுப்பு சுவரில் ஏறி கங்கையில் குதித்து உயிரை விடவே போய்விட்டேன். ஆனால் எனக்கு அவன் நிறைய செய்திருக்கிறான். இப்பொழுது கொஞ்சம் பணம் கிடைத்தால் நிம்மதியாக இருப்பான். ஆனால் எந்த பெரிய மனிதனிடம் இதை சொல்வேன்? யார் இதை சொல்லிக் கொண்டு தெரிவது? சிம்மவாகினியை தரிசிக்க நான் போயிருந்தேன். மல்லிக் குடும்பத்தை சேர்ந்த ஒருவரின் வீட்டில் தரிசித்தேன். அது இடிந்த வீடு. அவர்கள் ஏழைகளாகி விட்டிருந்தனர். ஒரு பக்கம் புறா எச்சம், இன்னொரு பக்கம் பாசி. அங்குமிங்கும் சுவரிலிருந்து சுண்ணாம்பு பொலபொலவென்று உதிர்ந்தவாறு இருந்தது. என்ன தெரியுமா? எந்த வினையை யார் அனுபவிக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அதை அவன் அனுபவித்தே ஆக வேண்டும். சம்ஸ்காரம், முன்வினை பயன் இவற்றை நம்பத்தான் வேண்டும்.
அந்த இடிந்த வீட்டிலும் சிம்மவாகினியின் முகத்தில் தெய்வீக பொலிவு மிளரவே செய்தது. சிலைகளில் தெய்வம் உறைவதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். நான் ஒருமுறை விஷ்ணுபூருக்கு போயிருந்தேன். அரசருக்கு பல கோவில்கள் உள்ளன. ஒரு கோவிலில் தேவியின் சிலை இருந்தது. தேவியின் பெயர் மிருண்மயி. கோவிலின் அருகில் கிருஷ்ணகுளம், லால்குளம் என்றெல்லாம் பல குளங்கள் இருந்தன. குளத்து நீரில் பெண்கள் தலைக்கு தேய்த்து கொள்ளும் வாசனை எண்ணெயின் மனம் வந்தது. எப்படி வந்தது சொல் பார்க்கலாம். எனக்கும் முதலில் தெரியவில்லை. மிருண்மயி தேவியை தரிசிக்க வருகின்ற பெண்கள் இந்த வாசனை எண்ணெயை தேவிக்கு அர்ப்பணிப்பார்களாம். குளத்தின் அருகில் எனக்கு பரவச நிலை ஏற்பட்டது. சிலையை தரிசிப்பதற்கு முன்பாகவே இது ஏற்பட்டது. அந்த நிலையில் குளத்தின் அருகில் மிருண்மயி தேவியின் தரிசனம் கிடைத்தது. இடுப்பு வரைதான் அவளது உருவம் தெரிந்தது. விஷயம் என்ன தெரியுமா? உடல் எடுத்தாலே சுக துக்கம்தான். அது இயற்கை. கவி கங்கணன் எழுதிய சண்டியில் காலுவீர் என்பவனை பற்றி வருகிறது. அவன் தேவியின் வரத்தால் பிறந்தவன். ஆனால் அவனும் சிறைக்கு போக வேண்டியிருந்தது. அவனது மார்பில் கல் ஏற்றப்பட்டது. உடல் தெரித்தால் சுகதுக்க அனுபவம் இருக்கவே செய்யும். ஸ்ரீமந்தன் பெரிய பக்தன். அவனது தாய் குல்லனாவிடம் தேவி எவ்வளவு கருணை காட்டினாள். இருந்தும் ஸ்ரீமந்தனுக்கு எவ்வளவு ஆபத்துக்கள் வந்தன. வெட்டுவதற்காக அவனை கொலைக்களத்திற்கு அழைத்து செல்லக்கூட நேர்ந்தது. ஒரு விறகு வெட்டி பராசக்தியின் பரம பக்தனாக இருந்தான். அவன் தேவியின் காட்சியை பெற்றான். தேவி அவனிடம் மிகவும் கருணையாக இருந்தாள். எவ்வளவோ கருணை காட்டினாள். ஆனாலும் விறகு வெட்டும் தொழில் அவனை விடவில்லை. அவன் விறகு வெட்டியே பிழைக்க வேண்டியிருந்தது. 4 கைகளிலும் சங்கு, சக்கரம், கதை, தாமரை தாங்கிய பகவானை சிறைச்சாலையில் தேவகி தரிசித்தாள். இருப்பினும் சிறைச்சாலையிலிருந்து அவளுக்கு விடுதலை கிடைக்கவில்லை. விஷயம் என்ன தெரியுமா? முன்வினை பயனின் அனுபவம். இன்னும் எவ்வளவு நாட்கள் வினை பயன்களை அனுபவிக்க வேண்டுமோ அதுவரை உடலை தாங்க வேண்டி இருக்கிறது. ஒரு குருடன் கங்கையில் மூழ்கினான். பாவங்கள் எல்லாம் அவனை விட்டு நீங்கிவிட்டன. ஆனால் குருடு மட்டும் நீங்கவில்லை. முன்வினை பயன் எஞ்சி இருந்தது. ஆகவே அனுபவிக்க நேர்ந்தது. குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். உடம்பின் சுகதுக்கங்கள் எப்படியோ போகட்டும். ஞானமும் பக்தியும் 2 சொத்தும் பக்தனிடம் நிலைத்து நிற்கிறது. இந்த சொத்து ஒருபோதும் அவனிடமிருந்து விலகுவதில்லை. பாண்டவர்களை எடுத்துக்கொள். எவ்வளவு துன்பங்களை அனுபவித்தார்கள். எத்தனை துன்பங்களிலும் அவர்கள் ஒரு முறை கூட கடவுளை மறக்கவில்லை. அவர்களைப் போன்ற ஞானிகள், அவர்களைப் போன்ற பக்தர்கள் எங்கே இருக்கிறார்கள்? ராதை கிருஷ்ணனை நெருங்கும் அளவுக்கு கிருஷ்ணனின் திருமேனி சுகந்தத்தை அனுபவித்தாள். இறைவனை நெருங்கும் அளவிற்கு நம்மில் பாவனை பக்தி ஏற்படுகிறது. நதி கடலை நெருங்க நெருங்க நீரேற்றமும் நீர் இறக்கமும் அதிகரிக்கிறது. ஞானிகளின் உள்ளத்தில் தொடர்ச்சியாக ஞானகங்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஞானிக்கு எல்லாமே கனவு போன்றதுதான். அவன் எப்பொழுதும் தன் சொந்த நிலையில் நிலைத்திருக்கிறான். ஆனால் பக்தனின் உள்ளத்தில் அதுபோன்ற தொடர்ச்சி இல்லை. அங்கே ஏற்றமும் இரக்கமும் உண்டு. அவன் சிரிக்கிறான், அழுகிறான், ஆடுகிறான், பாடுகிறான். பக்தன் பகவானுடன் விளையாட விரும்புகிறான். சில சமயம் நீந்துகிறான். தண்ணீரில் பனித்துண்டுகள் மூழ்கி மூழ்கி எழுவது போல் சில சமயம் மூழ்குகிறான், சில சமயம் எழுகிறான். ஞானி பிரம்மத்தை அறிய விரும்புகிறான். பக்தனுடைய பகவான் 6 ஐஸ்வர்யங்கள் நிறைந்தவர், எல்லாம் வல்லவர். ஆனால் உண்மையில் பிரம்மமும் சக்தியும் வேறல்ல. யார் சச்சிதானந்தமோ அவரே சச்சிதானந்தமயி. வைரமும் அதன் ஒளியும் போல். வைரத்தின் ஒளி என்றால் வைரத்தை உணர்கிறோம். வைரத்தை நினைக்காவிட்டால் வைரத்தின் ஒளியை நினைக்க முடியாது. அதேபோல் வைரத்தின் ஒளியை நினைக்காவிட்டால் வைரத்தை நினைக்க முடியாது. ஒரே சச்சிதானந்தம். சக்தியின் வேறுபாட்டால் உபாதி வேறுபாடு உண்டாகிறது. அதனால் பல்வேறு வடிவங்கள் காணப்படுகின்றன. தாராதேவியே, நீயே இவையெல்லாமாக ஆகியிருக்கிறாய். எங்கே செயல் உள்ளதோ அங்கே சக்தி உண்டு. தண்ணீர் அசைவற்றதானாலும் தண்ணீர்தான், அலைகளாகவும் குமிழிகளாகவும் இருந்தாலும் தண்ணீர்தான். அந்த சச்சிதானந்தமே படைத்தல், காத்தல், அழைத்தல் ஆகிய முத்தொழில்களை செய்கின்ற ஆத்யா சக்தி. கேப்டன் எந்த வேலையும் செய்யாமல் இருக்கும்போதும் கேப்டன் தான்.
வெள்ளைக்காரனிடம் போகும்போதும் அதே கேப்டன் தான். வெறும் உபாதியில்தான் வேறுபாடு. ஆனால் சுத்த ஞானமும் சுத்த பக்தியும் ஒன்றுதான். சுத்த ஞானம் எங்கே அழைத்து செல்லுமோ அங்கேதான் சுத்த பக்தியும் அழைத்து செல்கிறது. பக்தி நெறி மிகவும் சுலபமான பாதை. கொசுவலைக்குள் தியானம் செய்து கொண்டிருந்தேன். தியானம் என்பது ஓர் உருவத்தை கற்பனை செய்து கொள்வதை தவிர வேறென்ன என்று தோன்றியது. உடனே தியானம் செய்வதில் ஆர்வம் குறைந்துவிட்டது. பட்டென்று ஒருமுறை இறைவன் காட்சி தந்துவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும். பிறகு தியானம் செய்வதுதான் யாரைத்தான் தியானம் செய்வது என்றும் எண்ணிக்கொண்டேன். எல்லா இடத்திலும் இறைவன்தான் இருக்கிறார். தியானம் செய்பவரும் இறைவன்தான். கடவுளே உயிர்களாகவும் உலகமாகவும் ஆகியிருப்பதாக சொல்வதுண்டு. தியானம் செய்பவனும் கடவுள்தான். அது மட்டுமல்ல, அவர் செய்விக்காவிட்டால் எதுவும் நடக்காது. அவர் தியானத்தில் ஈடுபடுத்தினால்தான் நாம் தியானிக்க முடியும். நான் தாசன், நான் சேவகன் என்ற எண்ணம் நல்லது. நான் எல்லாவற்றையும் செய்கிறேன் என்ற எண்ணம் இருக்கின்ற இடத்தில் நான் சேவகன், இறைவா நீ எஜமான் என்ற பாவனை மிகவும் நல்லது. செயல்கள் நிகழ்கின்ற நிலையில் எஜமான் சேவகன் பாவனையில் இருப்பதே நல்லது. பிரம்மம் ஆகாசத்தை போன்றது. நெருப்பிற்கு எந்த நிறமும் இல்லாதது போல் பிரம்மத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஆனால் சக்தியின் காரணமாக அவர் பலவாக ஆகியுள்ளார். சத்துவம், ரஜஸ், தமஸ் என்ற 3 குணங்களும் சக்தியின் குணங்களே. நெருப்பில் வெண்மையான பொருளை போட்டால் நெருப்பு வெள்ளையாக தோன்றுகிறது. சிவப்பு பொருளை போட்டால் சிவப்பாக தோன்றுகிறது. கருப்பு பொருளை போட்டால் கருப்பாக தோன்றுகிறது. சத்துவம், ரஜஸ், தமஸ் ஆகிய 3 குணங்களையும் கடந்தது பிரம்மம். அது என்ன என்று சொற்களால் கூற முடியாது. அது வாக்கிற்கு அப்பாற்பட்டது. இதுவல்ல இதுவல்ல என்று விலக்கி வரும்போது எஞ்சுவது எதுவோ, எங்கே ஆனந்தம் இருக்கிறதோ அது பிரம்மம்.